வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். ஹைலி நியூட்ரிஷியஸான ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நைட்டு ஊற போட்டோன்னா காலையில் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பேரிச்சம்பழம் 4 சீட்ஸ் எடுத்துகிட்டு ஊற போட்டுக்கலாம். உலர் அத்திப்பழம் அது 4 போட்டுக்கலாம். இதோட பாதாம் பருப்பு 5 6 போட்டுக்கலாம். வால்நட்ஸ் கொஞ்சம் போட்டுக்குவோம். இதோட ஹேசல் நட்ஸு அதுவும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு போட்டுக்கலாம். இப்போது உலர் திராட்சை போட்டுக்குவோம். சியா சீட்ஸு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். பம்கின் சீட்ஸு அதாவது பரங்கி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இது முங்குற வரைக்கும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதை நைட்டு ஊற வச்சோன்னா காலையில் குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இது 6லேருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். இப்போ காலையில் அந்த நல்லா ஊறிடுச்சு. இந்த பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. அந்த சியா சீட்ஸும் நல்லா ஊறி இருக்குது. சியா சீட்ஸ் உங்களுக்கு அரை மணி நேரத்துலேயே ஊறிடும் நல்லா. அந்த உலர் அத்திப்பழம் அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இந்த தண்ணி நல்லா சத்து மிக்கதாக இருக்கும். அதனால் தண்ணியோடு சேர்த்து நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இதோட 2 வாழைப்பழம் சேர்த்துக்குவோம். நமக்கு தேவையான அளவு விருப்பப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 250 ml அல்லது 300 ml பால் சேர்த்துக்குவோம். இப்போ நாம் செய்கிற அளவு 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். ஒருத்தருக்கு தேவைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குவோம். இப்போ விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் உள்ள அந்த உலர்ந்த அத்திப்பழம், பேரீச்சம்பழம், திராட்சை பழம் இனிப்பு சுவையே போதுமானதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு நாம் ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு தூவிக்கலாம். இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கிறது 2 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு இருக்குது. இது நம்ம நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் குடிக்கும்போது இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அல்லது எனி டைம் நம்ம குடிச்சிக்கலாம். இது அயன் ரிச்சாகவும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு சேர்க்குறோம். அதோட சியா சீட்ஸு பம்கின் சீட்ஸோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. இன்னொன்று பேக்கடு வித் ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். நமக்கு ஒரு சத்தான ட்ரிங்க்கு குடிக்கும்போது நாள் முழுசும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அனீமிக்காக இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நம்ம ஓவரால் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். மிகவும் சத்தான இந்த ஸ்மூதியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.